ஸோ ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக இதை செய்யணுன்ற ஒரு பிளானில் இருந்தேன். பட் ஆனால் இது ஒவ்வொரு காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி இன்னைக்கு எப்படியாவது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா லைக் இது இஸ் கால் லைவ் கோடிங். லைவ் கோடிங் அப்படின்னா என்னன்னா இது வரைக்கும் நான் பண்ண எல்லா லைவுமே நான் லைவ் வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதை செய்யணும் ஃபர்ஸ்ட் இதை சொல்லணும், அதுக்கடுத்து இதை சொல்லணும் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த டைம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வித்தவுட் பிளானிங் இது வந்து ஒரு லைவ் கோடிங். அதாவது இது எதுக்காக இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா லைக் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு ப்ராஜெக்டை எப்படி பிளான் பண்ணி எப்படி ஆரம்பிச்சு நடுவில் நிறைய தப்பு நடக்கும். ஸோ அந்த தப்பெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு லைவ். ஸோ இந்த லைவ் பண்ணுறதுக்கு நான் சீரியஸாக பிளான் பண்ணவே இல்லை. எனக்கு டாப்பிக்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற டாப்பிக்கே எனக்கு வந்து ஒரு ½ hour முன்னாடி தான் தோணுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியா தான் இருக்குது. ஆனால் அந்த ஐடியா இது வரைக்கும் எதுவுமே நான் இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. நான் ஆன் த ஃப்ளை நான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பிளான் பண்ணுறோம் அண்ட் இதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். லைக் உங்களோட சஜஷன்ஸை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா உள்ள இன்புட் கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இங்கே இனிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் கோல். அண்ட் இப்போ நம்ம பண்ணுற இந்த கோடிங்கோட ரெபாசிட்டரி எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் லைவ் கோடிங். ஓகே, ஸோ இதான் லைவ் கோடிங். ஸோ இப்போ வந்து கான்செப்ட்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்ட்டாக போடுவீங்களா? இல்லை ஆக்சுவலாக இது என்னன்னா இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours என்ன பண்ண முடியுதோ அது பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் லைவ்ல திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒரு வாரத்துக்கு 2 நாள் உட்காந்து நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, எப்போ முடியுதுன்னு தெரியல. பட் ஆனால் லெட் ஸ்டார்ட் த திங் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இது ஒவ்வொரு வாட்டி பண்ணணும்னு நினைப்பேன். பட் ஆனால் நான் சரியாக பிளான் பண்ணாமல் போய் சொதப்பிடுமோன்னு பார்த்துட்டு இருப்பேன். பட் இந்த வாட்டி எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட் ஸ்டார்டட். ஸோ இது எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் ஒன்று இருக்குது. என்ன ஐடியா அப்படின்னா லைக் ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணணும். அதாவது இப்போ இந்த லாக்டவுனில் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக போய் கடையில் போய் வாங்க முடியாததுனால லைக் இந்த சின்ன சின்ன வெண்டார்ஸ்லாம் கூட இப்போ வந்து இப்போ இந்த ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களை கையில் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம எதுவாக இருந்தாலும் அவங்கள போய் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். என்னன்னா ஓப்பன் சோர்ஸ்னா ஒரு சின்னதாக ஒரு டெலிவரி சிஸ்டம். ஓகேவா? ஸோ தட் யார் வேணாலும் அதை எடுத்து அதுக்கு மேலே இதை பில் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சின்ன கிராசரி ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்டு, ஒரு ஆன்லைன் ஆர்டர்ஸு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன போர்ட்டல், அவ்வளோதான். ஸோ யூசர் உள்ளே வருவாங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை டெலிவரி பண்ணுவீங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதை எப்படி டேட்டா பேஸ் ஆர்கிடெக்ட் பண்ணுறது அண்ட் இதை எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஓவரால் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னா எந்த விதமான பிளானிங்குமே இருக்காது, எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சருமே இருக்காது, பிளாங்காக தான் ஆரம்பிக்கும். ஸோ எடுத்த உடனே டாக்குமெண்ட் பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சில விஷயங்களை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ப்ராப்பராக நம்ம எழுதணும்னு பார்க்குறேன். ஸோ ஆன்லைன் சிஸ்டம், ஓகேவா? இதுதான் டாபிக், ரைட்? ஸோ ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம். இப்போ இதில் வந்து என்னன்னா லைக் இந்த ஸ்கோப் என்னன்னா அப்ளிகேஷன் டு டெவலப் ஆன்லைன் ஸ்டோர், ஆன்லைன் அப்ளிகேஷன் டு டெவலப் ஆன்லைன் delivery system which will be useful for small scale
ஷாப்ஸ். ஸோ இதுதான் அதனுடைய கான்செப்ட். ஸோ இது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன் ஷாப்ஸ் அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் வித் விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் ஷாப். இதில் என்ன வேணாலும் நம்ம இதில் ப்ராடக்ட் ஏற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கிராசரி ஷாப்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ப்ராடக்ட் வேணால் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷாப் வச்சுருந்தாலும் யூ கேன் ஆக்சஸ் தட் திங். ஓகே. ஸோ இதில் என்ன வேணும் அப்படின்னா, we need to have a login system. ஓகேவா? ஒரு லாகின் சிஸ்டம் வேணும். இந்த லாகின் சிஸ்டமில் யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, we need to have ஒரு அட்மின் இருக்கணும். அட்மின்னா ஷாப் ஓனர், ஏதோ யாராவது வருது. அண்ட் டெலிவரி மேனேஜர். ஓகேவா? அதுக்கப்புறம் டெலிவரி பர்சன். இந்த மாதிரி 4 யூசர் இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கணும்? யூசர், எண்ட் யூசர். ஓகேவா? இந்த யூசர் இருக்கும். மொத்தம் 4 விதமான லாகின். ஸோ ஓகே, அப்ளிகேஷன் டெவலப் ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் விச் வில் பி யூஸ்ட் ஃபார். ஓகே, ரைட். இப்போ என்னென்ன பண்ணலாம், என்னென்ன டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னா, கலெக்ஷன்ஸ் என்னென்ன. இது டெக்னாலஜி ஸ்டாக் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி ஸ்டாக் இஸ் லைக் we can use MongoDB, Node.js and Angular யூஸ் பண்ணலாமா வேணாமா? Angular யூஸ் பண்ணலாமா, இல்லாட்டி ஒரு கோர் HTML CSS பண்ணலாமா? ஸோ அது யாராவது சொல்லுங்க. லைக் அதாவது எதுக்காக Node.js சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெப் ஏபிஐஸ் எழுதுறதுக்கு Node.js தான் ரொம்ப ஸ்பீடான ஒரு சிஸ்டம். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வந்து Node.js எழுதுறோம், பைத்தான் இல்லாமல். ஸோ நிறைய பேர் பைத்தான் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. பைத்தான் ஏன் போல அப்படின்னா, அது காரணம் வந்து வெப் ஏபிஐஸ் எழுதுறதுக்கு Node.js வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு திங். கோர் HTML CSS ப்ரோ, Angular. ஓகே, Angular, ரைட். அண்ட் பூட்ஸ்ட்ராப், அது மாதிரி. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிளானிங் ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர். அதாவது டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர்னா வித்தவுட் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் யூஐ லைக் யூஐ இல்லாமல் வெறும் Node.jsல வந்து இந்த யூசர் ரோல்ஸை கிரியேட் பண்ணுறது அண்ட் இதை மேனேஜ் பண்ணுற விஷயம் மட்டும் எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, முடிஞ்சால் லாகின் லாக் அவுட் பார்க்கலாம். ஓகே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர், டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, we need to have a collection called user collection. ஓகேவா? we need to have a collection called user collection. ஓகேவா? ஸோ with user type தான் ரோல். ஓகே, with user type. அப்புறம் வேற என்னது? with user type வச்சுக்கலாம். அப்புறம் லைக் இமெயில், பாஸ்வேர்ட், லைக் அட்ரஸ். முக்கியமாக அட்ரஸ், ஏன்னா டெலிவரி மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்ரஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அட்ரஸ் தேவைப்பட்டா latitude longitude இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் we need to have a product collection.
product collection to store product information like product name. அதுக்கப்புறம் வேற என்னது? bro ES6 க்கும் TypeScript க்கு என்ன டிஃபரன்ஸ்? phone number. yeah okay. yeah phone number, user க்கு phone number வேணும். கரெக்ட். password, phone number. we need a product sorry, phone number, collection to store information about product name, price, stockல இருக்கா இல்லையா, stock availability, அவ்வளோதான். ஸோ இது போக பார்த்துக்கலாம் என்னென்ன. இமேஜ், கண்டிப்பாக ஒரு இமேஜ் ஒன்று வேணும்ல. இமேஜ் URL டு ஸ்டோர் த ப்ராடக்ட். அப்புறம் ப்ரைஸ் இருக்குது. ஓகே ரைட். ஸோ இது எல்லாமே இது. நான் இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் ஓப்பனாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். we need to product. இப்போ வேறு என்னது? ஓகே, we need a order table, order collection to store information about orders. Sorry, order collection to store information about the orders. So இதில் வந்து லைக் கஸ்டமர் ஐடி, அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஐடிஸ், கஸ்டமர் ஐடி, லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஐடிஸ், அதுக்கப்புறம் டோட்டல் ப்ரைஸு. ஓகே, டோட்டல் ப்ரைஸ், சரி ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் வேணும். இதெல்லாம் என்னென்னு போக முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டெக்னாலஜி ஸ்டாக் டிசைட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் லாகின் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஸ்கோப் வந்து என்னென்னா, மெயின் ஸ்கோப் என்னென்னா, மெயின் ஸ்கோப் வந்து end user please increase the font size. okay, please increase the font size. okay, main scope என்னன்னா, user should browse list of products and add to cart, and user should browse list of products and add to cart and mark for delivery. ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் ஸ்கோப்பு. You should browse the list of products and add to cart and mark for delivery. okay, so okay, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் எடுத்தோடனே என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து we can go for let's start the coding. okay, so D drive 21 live July 4th. okay, so dir/a இதுக்குள்ள யாரும் இல்லை. okay, so to create, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, we are going to create a node package. ஒரு புது node ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு npm init. ஸோ எல்லாத்துக்கும் கேட்டுட்டு, ஸோ பேக்கேஜ் JSON-ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போது என்ட்ரி பாயிண்ட்ன்றது index.js. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக பேக்கேஜ் JSON தேவையில்லை. ஓகே, இதுதான் நான் சொல்கிறது. இதுதான் வந்து பிளான் ப்ராப்பராக பண்ணுங்கிறது. ஓகே, we are going to do express, right? expressல வந்து
எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர்னு இருக்கு. கஸ்டமர் ஃபோன் நம்பர், ஃபாண்ட் ப்ளீஸ், அட்ரஸ் ப்ளீஸ். ஓகே, இந்த எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர் என்ன பண்ணுன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பேசிக் டெம்ப்ளேட் இது கொடுத்துரும். ஓகே, ஒரே ஒரு கமாண்ட் npm எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர். ஸோ எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா விஷயமும் அதுவாக கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனி வச்சுக்கோங்க, நமக்கு தேவையான ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா விதமான ஃபைல்ஸும் இதில் வந்தாச்சு. ஓகே, வந்ததுக்கப்புறம் we are going to put npm install. ஏன்னா அதுவாக வந்து ஒரு பேக்கேஜ் ரிலேஷனை கொடுத்துருச்சு. பேக்கேஜ் ரிலேஷன் அதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ npm install கொடுத்தீங்கன்னா npm install ஆகிடும். ஓகே, install ஆனதுக்கப்புறம் we can use nodemon to start the package. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ லைக் localhost colon 4000, sorry not 4000, 3000 போனீங்கன்னா you will be seeing a express application. So within one command நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு புது எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வேறு என்ன பண்ணோம், இப்போ நம்ம we need to connect MongoDB. ஓகேவா? ஸோ MongoDB கனெக்ட் பண்ணுறதுக்கு we need mongoose. ஓகே, mongoose அப்படிங்கிறது என்னது? ஸோ mongoose என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். mongoose.js. ஸோ mongoose.js வந்து ஃபாஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, ரைட்டிங் MongoDB validations, casting and business logic by boilerplate is a drag. That's why we wrote mongoose. Okay, straightforward schema based solution to model your application data. It includes built-in typecasting, validation, query building, business logic, hooks and more out of the box. Okay, so this is called mongoose. So mongoose install பண்றதுக்கு என்ன பண்ணோம், we need to put npm install so npm install mongoose. Okay, enter. mongoose already இருக்கா? ஸோ bin folderக்கு உள்ள app.js இருக்கு. app.jsல இந்த மேட்டர் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ www public route use. ஓகே, என்ன பண்ணலாம்னா வேர் config is equals to module dot exports. இந்த module dot exportsல we can use mongoose. ஓகேவா? இந்த கான்ஃபிகை வந்து நம்ம வந்து எங்கே வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பின்னில் நம்ம வந்து ஸோ இந்த இடத்துல we need to import a thing called a config. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், வேரியபிள் config is equals to require /config. ஓகே, require /config. ஓகே, ஸோ இப்போ config குள்ள போனீங்க அப்படின்னா ஓகே, constant mongoose is equals to require mongoose. ஓகே, require mongoose. இந்த require mongoose-ல we need to have something called mongoose.promise. mongoose.promise, sorry, not is equals to promise global.promise. So global.promise என்னன்னா, ஸோ mongoose.promise equal to global.promise. mongoose வந்து பை டிஃபால்ட் கால்பேக்கில் தான் ஒர்க் ஆகும். ப்ராமிஸ் வந்து ஒர்க் ஆகாது, ப்ராமிஸில் இருக்காது. ஸோ அந்த மங்கூஸோட queries எல்லாத்தையும் ப்ராமிஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ராமிஸ் இந்த குளோபல் ப்ராமிஸ் எடுத்துகிட்டு போய் mongoose.promise-குள்ளே வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா mongoose.connect ஓகே, இல்லை mongoose.connect மங்கூஸோட இதுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு மங்கூஸோட read the documents, connect.
connecting to MongoDB. Connection. Yeah, so equivalent to the above code. Okay, Mongo my URI. Okay, இந்த இடத்துல URI போட்டுக்கணும். இங்க URI ல வந்து we need to have எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த விதமான பாஸ்வேர்டோ இல்லாட்டி இதோட யூஆர்எல்லையோ நம்ம வந்து கோடுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஓகேவா? கோடுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா we have to create something called .env ஃபைல். ஒரு .env ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் db is equals to MongoDB : localhost : 27. ஐயோ அந்த போர்ட் நம்பர் மாதிரினே. போர்ட் நம்பர் என்னது? MongoD போட்டால் கனெக்ட் ஆகிடும். MongoD என்னாச்சு? யா MongoD -- db path equals to db pathல வேண்டாம். லெட்ஸ் கனெக்ட் டு குளோபல். ஓகே, ஏன்னா நாளை பண்ண இது வந்து mlabன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயாக MongoDB டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to create a new database. ஸோ டெலிவரி சிஸ்டம் அப்படின்ற பேரில் ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃப்ரீ. ஓகே, ஸோ நம்மளுக்கு லிமிட்டடாக ஒரு 500 MBக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கே இருக்குது டெலிவரி சிஸ்டம். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல I'm going to create a user Vasanth leti admin 123 admin 123 இந்த மாதிரி கொடுத்துட்டு so I'm going to create. so whether you host yes நம்ம கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ணுவோம், நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இந்த MongoDBயோட URL நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு we can go for username and password admin 123 தானே, admin 123 பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல process.env.db அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன கொடுக்க சொல்லியிருக்கான், சாக்கெட் டைம் அவுட், கீப் அலைவ், ரீகனெக்ட் ரைஸ், இதெல்லாம் வந்து கான்ஃபிகரேஷனு. எனக்கு தெரிஞ்ச இந்த கான்ஃபிகரேஷனில் வேண்டாம்னு நினைக்கிறேன். யூஸ் யூனிஃபைட் டோபாலஜின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்து ஏதோ லைக் யூஸ் யூனிஃபைட் டோபாலஜி வந்து ட்ரூ போடணும். ஓகே, இது ஏன் போடணும்னா லைக் அடுத்த புது வெர்ஷன் ஆஃப் MongoDBல சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் நியூ URL parser ட்ரூ. ஓகே, அதுக்கப்புறம் யூஸ் find and modify true, sorry false. ஓகே, ஸோ இதை எடுத்து ஃபால்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா we can import it in config. ஸோ கான்ஃபிக்ல இது பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ I think we need to
Hi bro, your content is sold. Thank you. Connect தான் correct bro. Okay. Sir, what is your where did you host this project? இந்த project வந்து நம்ம like ஹெருகோல ஹோஸ்ட் பண்ணலாம் ஆர் நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணலாம். லோக்கல்ல நம்ம சிஸ்டம்ல கிரியேட் பண்ண முடியாதா? முடியும். பட் ஆனால் இதை ஹாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு அந்த டேட்டா பேஸ் போய் மாற்றிக்கிட்டு இருக்கணும். ஒரு மல்டிபிள் பீப்புள் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதான் விஷயம். ஸோ லோக்கல் நம்ம சிஸ்டம்ல கிரியேட் பண்ண முடியாது. என்விரான்மெண்ட் வேரியபிள்ல வச்சுக்கலாம். ஓகே, வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் என்விரான்மெண்ட் வேரியபிள் வச்சிருக்கேன். ஸோ இந்த .env அப்படிங்கிற ஃபைலில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இந்த கோடை வந்து நான் இதில் புஷ் பண்ணும்போது நான் மறக்காமல் என்ன பண்ணணும்னா இதில் வந்து git init பண்ணணும். ஸோ git init பண்ணிவிட்டு இதில் .git ignore அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இந்த ஃபைலில் node modules அதுக்கப்புறம் .env இந்த ரெண்டு ஃபைலையும் நான் என்ன பண்ணணும், I want to ignore this. ஸோ இக்னோர் பண்ணால் இந்த .env வெளியில் போகாது. ஸோ தட் நம்மளுடைய பாஸ்வேர்டு, ஏன்னா கிட்டப்ல நம்ம வந்து ஒரு விஷயத்தை புஷ் பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க கிட்டப்போட ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த பாஸ்வேர்டு ஒருவேளை இந்த URL இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வெளியில் ஈஸியாக பார்த்துடலாம். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த env ஃபைலில் போட்டுட்டு அங்கேருந்து இதை கால் பண்ணிப்போம். புஷ் பண்ணும்போது இந்த env ஃபைலை நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம். ஸோ சர்வரில் போய் நம்ம மேனுவலாக என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். தட் அதுதான் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அது. ஏன்னா இந்த env ஃபைலில் நிறைய பாஸ்வேர்ட்லாம் இருக்கும். பாஸ்வேர்டு, சீக்ரெட் கீ இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. கோடை எடுத்து பார்க்குற யாருக்கும் அது தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல நார்மலாக ஒரு வேரியபிள் மட்டும் வச்சுட்டு வெளியிலேருந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இதனுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ there is a package called .env சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் என்ன பண்ணனா, இந்த பேக்கேஜ் தான் இந்த .env சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலை ரீட் பண்றதுக்கான npm பேக்கேஜ். ஓகே, ஸோ இந்த பேக்கேஜை போட்டிங்க அப்படின்னா இந்த .env வந்து இது ரீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ .env is a zero dependency module that loads environment variable from .env file into process.env. ஓகே, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, ரைட்? ஸோ அதனால we are going to put .env. So .env. ஓகே, ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல constant .env equals to require .env .config. இதை கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா this will be open to this thing. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we can go for app.js. ஸோ app.js என்ன பண்ணுது? ஓ சாரி, இது வந்து இதில் இருக்கு ஃபைல், இங்கே போய் பார்ப்போம். ஸோ app.jsல பை டிஃபால்ட் யூசர் ரவுட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த யூசர் ரவுட்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டு user.jsல இந்த இடத்துல நம்ம போட்டால் அதாவது app.jsல /users அப்படின்னு போடணும். ஓகே, /user போட்டால் என்ன வரும்? ஸோ localhost 3000 என்ன ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு /users அப்படின்னு போட்டு என்டர் பண்ணால் ப்ராஜெக்ட் ரன் ஆகுதா இல்லையா? ரன் ஆகலை. ஏன் ரன் ஆகலை? ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நம்ம நோட்மான் போடல. ஸோ நோட்மான் போடணும். போட்டதுக்கு அப்புறமா ஸோ if I run this, say I'll be getting response with resource. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டேட்டா பேஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து லைக் console.log process ஓகே, இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to create a folder called model. ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஸோ நம்ம பேசிக் செட்டப் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து we can start preparing the schema. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்,
ஒன்று வந்து யூசர் ஸ்கீமா, அதாவது யூசர் கலெக்ஷனு, இன்னொன்று வந்து இது ப்ராடக்ட் கலெக்ஷன், இன்னொன்று வந்து ஆர்டர் கலெக்ஷன். கரெக்டா? ஸோ அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா, I'm going to create a folder called model. மாடல்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணலாம், user.js, ஆமா யூசர் தானே, user.js. இதுக்குள்ள what we can do is constant mongoose equals to require mongoose. So constant user schema equals to mongoose dot schema dot mongoose dot schema dot mongoose dot model மறந்து விட்டேன். schema, right? So schema definitions, mongoose dot schema, correct? mongoose dot schema. இந்த ஸ்கீமாக்குள்ள கரெக்டான mongoose dot schema. இல்ல இந்த இடத்துல we can put new schema. Okay, இந்த ஸ்கீமாக்குள்ள we need to have one என்னது யூசர் ஸ்கீமா தானே இது. ஸோ யூசரோட நேம், யூசர் நேம். ஓகே, யூசர் நேம் வந்து என்னது, யூசரோட நேம் வந்து type is going to be string and required is going to be true. ஓகே, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து டேட்டாபேஸ்ல போய் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா? அப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் ஒரு ஸ்கீமால போய் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? உள்ள வைக்கும் போது அந்த வேல்யூ வேணுமா வேணாமா, கண்டிப்பா யூசர் நேம் இல்லாம ஒரு டேட்டா போய் உள்ள விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து மங்கோடிபிக்குள்ள போய் ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி we need to define the schema. இந்த ஸ்கீமா என்னன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் டேட்டா உள்ள வந்து உட்காரும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ற இடம் தான் இந்த யூசர் ஸ்கீமா. ஓகேவா? ஸோ யூசர் நேம், அப்புறம் வேற என்ன பண்ணலாம், ஸோ கண்டிப்பா அது வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும் அண்ட் ரெக்வயர்ட் வந்து ட்ரூவா இருக்கணும். அண்ட் லெட்ஸ் ஹேவ் இமெயில். இமெயில் ஷுட் ஹேவ் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, அண்ட் required is true and unique is also true. ஓகே, கண்டிப்பா இது யூனிக்கா இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பா இது யூனிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், we need to have a password. ஸோ இந்த பாஸ்வேர்டில் டைப் இஸ் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் ரெக்வயர்ட், ஆமாம் பாஸ்வேர்டுக்கு வந்து ரெக்வயர்ட் ட்ரூ. ஆமாம் கரெக்டு, ரெக்வயர்ட் ட்ரூ. ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு, யூசர் டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, there is something called யூசர் டைப். இந்த யூசர் டைப் வந்து கண்டிப்பா நம்பரா தான் இருக்கணும், and there is something called enum. ஓகேவா? இந்த enumனா என்னன்னு பார்க்கலாம். enum சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த enumனா என்னன்னா, ஓகே, ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ 357 அப்படின்னு கொடுத்தீங்க வச்சுக்கலேன், இந்த 357 தவிர்த்து வேற எந்த விதமான ஒரு நம்பரும் இதுக்குள்ள வந்து உட்காராது. ஓகேவா? அதுதான் 357. ஓகே, அதான் ஈனம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல அட்மின் மேனேஜர் டெலிவரி அண்ட் யூசர், இதான் ரோல். கரெக்டா? ஏன்னா ஒரு நம்ம டாக்குமெண்டேஷன்ல இப்பதான் டைப் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ லாகின் சிஸ்டம், அட்மினுக்கு ஒரு லாகின், டெலிவரி மேனேஜருக்கு ஒரு லாகின், டெலிவரி பர்சனுக்கு ஒரு லாகின், யூசருக்கு ஒரு லாகின். ஸோ இது மாதிரி 4 லாகின் கொடுத்துருக்கோம்.
ஓகே, ஸோ இவங்க எல்லாம் இந்த வேர்டெல்லாம், ஸோ இந்த யூசருக்கு வந்து அட்மின் வந்துச்சுன்னா அந்த யூசர் அட்மின், இந்த யூசரோட யூசர் டைப் வந்து மேனேஜர் இருந்துச்சுன்னா இந்த யூசர் வந்து மேனேஜர். அவருக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் வேணுமோ அந்த பர்மிஷன்ஸ் மட்டும் தான் அவருக்கு இருக்கும், மற்றபடி வேற எந்த பர்மிஷனும் இருக்காது. ஓகே, ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறது இது. வேற என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? யூசர் டைப், இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியம். phone number, it should be type வந்து நம்பர் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் வேற என்னது? latitude longitude. ஒருவேளை அந்த அட்ரஸ் வைக்கணும்ல. ஓகே, அட்ரஸ் should be like address dot line 1. okay, line 1 type வந்து string. okay, line 2 type வந்து string. okay, அப்படின்னு எடுப்போம். டோர் நம்பர் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஓகே, டோர் நம்பர், அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அதுக்கப்புறம் கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட். கண்ட்ரி டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, சிட்டி வந்து டைப்பு string. okay, country, city, sorry, country, state, city, state, அப்புறம் என்னது? state, city. okay, sir, to convert ES6 to ES5 we using tool like webpack dot same TypeScript also doing the same process. so use இல்ல use ES6 தான் TypeScript கேட்டா கிடையாது. ES6 வந்து நீங்க ES5 மாத்தினீங்கன்னா TypeScript ஃபார்மேட்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதான் விஷயம். ஸோ ஓகே, இப்போ அட்ரஸ்க்குள்ள அட்ரஸ் டாட் டோர் நம்பர், லைன் 1, லைன் 2, கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் பின்கோட் கேன் பி டைப் ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் வேற என்னது? லேண்ட்மார்க். ஏன்னா டெலிவரி கான்செப்ட்ல அட்ரஸ் வந்து எவ்வளோக்கு டீடைல்டாக வாங்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. கரெக்டா? ஸோ அதனால தான் நம்ம எவ்வளோ டீடைல்டாக வாங்குறோம். இந்த இதில் வந்து லைக் பின்கோட் இல்லாமல் இது உழவே கூடாது. ரெக்வயர்ட் ட்ரூ. ஓகேவா? ரெக்வயர்ட் ட்ரூ. அதே மாதிரி கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டிலாம் வந்து இல்லாமல் விழவே கூடாது. ஸோ country, state, city, door number required, line 1 கண்டிப்பா required, line 2 வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா country, state, city தேவை, பின்கோடு தேவை, லேண்ட்மார்க் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? டோர் நம்பர் ஸ்ட்ரிங்கா? ஆமா, 12A அப்படின்னு வரும், 12/2ன்னு வரும். ஸோ அதனால ஸ்ட்ரிங் வைக்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ யூசர் ஸ்க்ரீமா முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கான்ஸ்டன்ட் யூசர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மங்கூஸ் டாட் மாடல். மங்கூஸ் டாட் மாடல் தானே, மறந்துட்டேனே. வேர் இஸ் த டாக்குமெண்ட்? சரி, லேட்லாங் வைக்கல. தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பரிங். லேட்லாங் வைக்கணும். ஓகே, மங்கோடிபியில் வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூடை ஸ்டோர் பண்ணுறதுக்கு லாங்கிடியூட் இன் மங்கோடிபி லேட்டிடியூட் லாங்கிடியூடை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தெர் இஸ் சம்திங் கால்டு ஜியோஜேசன். என்னது? ஜியோஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஜியோஜேசன் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள
டைப்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கோஆர்டினேட்ஸ் ஒரு அரேவாக இருக்கும், அந்த அரேக்குள்ளே 2 நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இது வாங்குறது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா அட்ரஸ் இங்கே முடிஞ்சுதா, அட்ரஸ் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜியோ லொகேஷன். ஓகேவா? ஜியோ லொகேஷன் இஸ் கைண்ட் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். ஓகே, அதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸ் இஸ் கோயிங் டு பி an array of number. ஓகே, ஸோ இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? this is called geolocation. ஸோ இதில் latitude longitude இருக்கும். இந்த மாதிரி போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நாளை பின்ன ஒரு சென்னையில் இருக்கிற யூசர் எல்லாம் காட்டு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை ஈஸியாக எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. ரைட்? ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வைக்கிறது. அண்ட் ஆஃப்டர் திஸ் வாட் வி கேன் டூ இஸ், ஓகே அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து யூசர் சேவ் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத மட்டும் ஏதோ எரர் அடிக்குது கீழே. என்னது? மங்கோ சர்வர் அத்தன்டிகேஷன் ஃபெயில்டா? இது ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கானா இந்த எரர்? ஆமாம், ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கு. ஓகே ரைட், வெயிட். யூசர் .envல வசந்த் admin 123 தானே? ஆமாம் 123 தான். இப்போ config.jsல process.env.db இதை கன்சோல் பண்ணி பார்ப்போமா? இங்கே என்ன வருது? சாரி, console.log process.env.db. ஓகே ஓகே, MongoDB வசந்த். ஓகே, இது கரெக்டாக தான் வருது. இருந்தாலும் மங்கூஸ் கனெக்ட் ஆகலை process.env.db போட்டதோடனே. ஏன் அப்படி வருது? எம்லேப்ல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா பார்க்கலாமா? எம்லேப்ல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? அட்மின் தான் இருக்குங்க. ஆமாம், அட்மின். இங்கே வந்து நான் வசந்த்னு போடுறதுக்கு பதில் அட்மின் போட்டேன். சரி, அட்மின்னு போடுறதுக்கு பதில் வசந்த்னு போட்டேன், அதான் பிரச்சனை. ஓகே, ஸோ ஐ திங்க் இட் ஷுட் ஒர்க் நவ். ஒர்க் ஆகிடுமா? எஸ், ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ரவுட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ரவுட்டில் ரெஜிஸ்டர். ஓகேவா? ஸோ இது வந்து ரெஜிஸ்டர்னு பார்த்திக்கிறேன். இது வந்து போஸ்ட் மெத்தடில் மாற்றிக்கிறேன். போஸ்ட் மெத்தடில் ரெஜிஸ்டர் பார்த்திக்கிறேன். மாற்றிட்டு இதில் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் I'm going to create a user. Okay, so the user okay, நம்ம இந்த யூசர் மாடலில் இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணுமா இல்லையா? கரெக்ட். இந்த இடத்துல ஏதோ பார்க்க வந்து அதுக்குள்ளே மறந்துட்டேன். என்ன பார்க்க வந்தேன்? Mongo.start model. Yeah, Mongo.start model. Yeah, correct. So Mongo.start model. இதில் the first parameter should be the user collection name and second should be user schema. Okay, பண்ணிட்டு module.exports equals to user. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ஃபைல்லேருந்து யூசரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த ஃபைலில் நம்ம யூசரை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் லைக் யூசர் ஈக்குவல்ஸ் டு ரெக்வயர். எங்கே இருக்குது? இங்கேருந்து ஒரு ஸ்டெப் வெளில போகணும். வெளியில் போயிட்டு மாடலுக்குள்ளே போயிட்டு யூசரை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோமா? கொண்டு வந்துட்டு இப்போது என்னாச்சு? இதை அடிக்குது. என்ன ஏதோ தப்பு. எங்க இந்த பேஜ்
அதுக்கு பதில் mongoose டாட் ஸ்கீமா. அப்போ எனக்கு mongoose டாட் மாடல் கிடையாது, mongoose டாட் யா ஓகே. ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் லெட் user is equals to new user. ஓகேவா, நியூ யூசர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூசரை புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் நேம் வந்து user1 கிரியேட் பண்ணிக்கிறேன், user1. ஓகேவா. அடுத்தது என்னது, இமெயில் வந்து user1@gmail.com. ஓகே. அடுத்தது பாஸ்வேர்டு வந்து ரெக்வயர்ட் போட்டிருக்கோம். பாஸ்வேர்டு வந்து இப்போதைக்கு 1 2 3 வச்சுக்கிறேன். பட் ஆனால் இது வைக்க மாட்டோம், நான் டெஸ்டிங்காக வைக்கிறேன். யூசர் டைப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்னு வைக்கிறேன். ஓகேவா. ப்ளீஸ் செக் லேண்ட்மார்க் இன் சிம்மா. என்னாச்சுப்பா லேண்ட்மார்க் கரெக்டாக தானே இருக்குது. ஓகே. யூசர் இமெயில், யூசர் டைப், ஃபோன் நம்பருக்குள்ள ஃபோன் நம்பர் என்னது, நம்பரா ஸ்ட்ரிங்கா? ஃபோன் நம்பர் வந்து நம்பர். ஸோ 988 இது என் நம்பர் கிடையாது. ஓகே. ஸோ address is going to be an object. Door number is going to be ஏதோ ஒன்று வைக்கிறேன், இல்லாட்டி டபுள் கோட்ஸில் 43/2 அப்படின்னு வைக்கிறேன். அப்புறம் வேறு என்னது, லைன் 1 is for example second street. லைன் 2 என்னது, லைன் 2 எப்படி விட்டுருக்கலாம். ஓகே. அப்புறம் வேறு என்னது, கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி தானே, கண்ட்ரி. ஓகே. கண்ட்ரி IN, ஸ்டேட்டு, கண்ட்ரி ஸ்டேட் வந்து என்னது TN, சிட்டி வந்து CN. ஓகே. IN TN CN. ஓகே. அதுக்கப்புறம் பின்கோடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 60038 அப்படிப்பா. லேண்ட்மார்க் வந்து நியர் காந்தி ஸ்டாச்சு அப்படின்னு வச்சுட்டு we need to have geolocation. Geolocation should be, இந்த ஜியோலொகேஷனில் ஒரு விஷயம் இருக்குது. இது என்னன்னா, டிஃபால்ட் வந்து பாயிண்ட். அப்படி இல்லைன்னா வாட் we can do is there's something at enum, right? இந்த இடத்துல enum போட்டு பாயிண்ட். ஓகே. டிஃபால்ட் வந்து பாயிண்ட். இப்போ ஜியோலொகேஷன் இஸ் கோயிங் டு பி டைப். ஆனால் ஜியோலொகேஷன் வந்து வெளியில் வரணும்ல, இந்த அட்ரஸை விட்டு வெளியே வரணும். ஸோ அதனால் அட்ரஸை விட்டு வெளியில் ஜியோலொகேஷன் டைப் வந்து பாயிண்ட்டு, கோஆர்டினேட்ஸ் லைக் கோஆர்டினேட்ஸ் should be like 13,56 வச்சுப்போம். ஓகே. ஸோ இவ்வளோ பெரிய யூசர் இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கடைசியாக இந்த இடத்துல ஏசிங்க் அவைட் போட்டுக்கிறேன். இந்த ஏசிங்க் அவைட்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ user டாட் சேவ். ஓகேவா.
ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ட்ரை கேட்ச்குள்ளே போட்டுக்கலாம். ட்ரை கேட்ச், இந்த ட்ரை கேட்ச்குள்ளே யூசர் டேட்டா வெயிட் response.json like message user created successfully அப்படின்னு போட்டுக்கலாம். எரர் வந்துச்சுன்னா response.send, so response.status 500 okay .json message user not created. ஓகேவா, பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இது என்ன மெத்தட், போஸ்ட் மெத்தட். ஸோ போஸ்ட் மெத்தட் வேணும்னா we need something called postman. okay, we need something called a postman to test this, right? okay, so test this. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், http://localhost 3000 localhost 3000 என்னது யூசர்ஸ் தானே, ஆமாம், localhost users /register அப்படிங்கிற இந்த ரவுட்டில் தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம். கரெக்டாக, இந்த ரவுட்டில். ஸோ போஸ்ட் மெத்தடில் இதை போஸ்ட்டாக வச்சுக்கிறேன். போஸ்ட் மெத்தடில் நீங்கள் வந்து இஃப் யூ ஹிட் சம்திங் யூ நீட் டு கெட் ஒன்று எரர் வரணும், இல்லாட்டி தான் வரணும். ஓகே, யூசர் கிரியேட்டர்னு வந்துருச்சுங்க, அவ்வளோதான். இப்போது நாம் எம்லாப்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா now we have one collection which is called our schema. இங்கே பாருங்க, நம்ம கொடுத்த டேட்டா அப்படியே இங்கே வந்துச்சு. ஓகேவா, ஸோ இதை கனெக்ட். ஸோ இப்போ யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்ட்ரக்சரை வந்து சரி இங்கே அது ஓகே, வேர் இஸ் யூடியூப், இங்கே இருக்குது யூடியூப். ஓகே, என்னாச்சு, இன்டர்நெட் சரியாச்சா? யா ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரே ஒரு விஷயம் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து இது என்னன்ற பார்க்கலாம். ஓகே, ஸோ request டாட் பாடி டாட் யூசர் டைப் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூசர். ஓகேவா, வச்சுட்டு வாட் we can do is we can remove everything, cut here and paste it over here. Body raw JSON and this thing. Okay, so இது எல்லாத்தையுமே yep. okay, so இது பண்ணிட்டு இதுல யூசர் டைப். ஓகே, இதை யூசர் டைப் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணலாம்னா we can put request dot body dot request dot body dot request body அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு அப்புறமா நாம் வந்து ஹிட் அடிச்சோம்னா we'll be getting an error created, user not created. why because இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எரர் வந்திருக்கும். என்ன, இமெயில் வந்து யூனிக்காக இருக்குது, அதனால எரர் அடிச்சிருக்கும். ஓகே, லைவ் தெரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஹிட் அடிச்சோம்னா யூசர் நாட் கிரியேட்டட்னு வரும். ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கோடிபியில் எரர் அடிக்குது. என்ன எரரு? இமெயில் வந்து டூப்ளிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் user1 to user2 and name is also user1 to user2. போட்டு ஹிட் அடித்தோம் அப்படின்னா now user will be created. ஓகேவா, இப்போது திருப்பி நீங்கள் மங்கோடி எம்லாப் போய் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா you will be having 2 இப்போ கிட்ட 1 இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் you will be having 2 documents. உள்ளே பார்த்தீங்கன்னா user1 கிரியேட் ஆகிருக்கும் அண்ட் user2 கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே user1 கிரியேட் ஆகிருக்கு,
இந்த இடத்துல யூசர் கிரியேட் டூ கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு ஏபிஐ எழுதியிருக்கோம். அந்த ஏபிஐயில் ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷனை உள்ளே பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா போய் சேவ் ஆகிட்டு வெளில வரும். ஓகே, இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனோட கான்செப்ட். ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து நான் கிட்டப்ல புஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்டர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டேவும் இதை நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் ராஜவசந்தன். பாய்.